விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 73ஆக அதிகரித்துள்ள நிலையில் மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். கண்டிப்பாக தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 73 பேர் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள். மேலும் பல பேர் பல்வேறு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 66 பேர் மட்டுமே இறந்துள்ளதாக அரசு தரப்பில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஜே தொலைக்காட்சியினுடைய கள ஆய்வினுடைய புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் சேஷசமுத்திரம் ஜெயமுருகன், இளையராஜா, கண்ணன், நாராயணன், வெள்ளிமலை மணி உள்ளிட்ட 5 பேர் இதுவரை மரணங்களை கணக்கில் காட்டாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்தி வெளியிட்ட பிறகு ஜெயமுருகனுடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதே போன்று கண்ணன் என்பவருடைய உடலும் தோண்டப்பட்டிருக்கிறது. இளையராஜா எரிக்கப்பட்டதால் அந்த உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் 5 பேருமே கள்ளச்சாராயம் குடித்துதான் மரணித்திருக்கிறார்கள். இவர்களோடு சேர்த்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குறிப்பாக கருணாபுரம், சேஷசமுத்திரம், மாதவச்சேரி, வெள்ளிமலை என 71 பேர் அந்த மாவட்டத்தில் மட்டும் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள். அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தில் டி குமாரமங்கலத்தைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் கள்ளச்சாராயம் குடித்து விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரும் பலியாகி இருக்கிறார். அதே போன்று அரியலூர் மாவட்டம் திருக்கை பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்கிற விவசாயி டாஸ்மார்க்கில் மதுவை வாங்கி குடித்து விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக பலியாகி இருக்கிறார். அவரோடு வந்த வேலு என்கிற உள்ளிட்ட நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து ஏற்கனவே விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை என தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பாண்டிச்சேரி அரசு மருத்துவமனையில் இன்னும் சிலர் கோமாவில் இருந்து மீளாத ஒரு துயரத்தில் இருப்பதாக உறவினர்கள் கண்ணீர் மல்க தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் கவலைக்கிடமாகவே இருந்து வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் குடித்து இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 71 பேர், விழுப்புரம் மாவட்டத்தில் 2 பேர் என 73 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து இன்னும் பல தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. அரசு தரப்பில் குறிப்பாக சுகாதாரத்துறை, மருத்துவமனை தரப்பில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை தொடர்ந்து மறைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக எதற்காக இந்த புள்ளி விவரங்களை மறைக்கிறார்கள் என்றால் மரணத்தினுடைய எண்ணிக்கையை குறைத்து காட்ட வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு மறைமுகமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இறந்து துயரத்தோடு இருக்கக்கூடிய உறவினர்கள் கதறிக்கொண்டு மரணங்களை கூட மறைக்கப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பியவர்கள் பல்வேறு உபாதைகளோடு வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு அவலத்தில் இருப்பதாக வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.